இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவர் தோழர் ஆர் நல்லக்கண்ணு அவர்கள் வயது முதிர்வின் காரணமாகவும் உடல்நலம் குன்றியதனுடைய விளைவாகவும் இன்றைக்கு இயற்கை எய்தியிருக்கிறார். அவருடைய மறைவுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழுவின் சார்பில் செவ்வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விடுதலை போராட்ட வீரர், உழைப்பாளி மக்களுடைய ஒப்பற்ற தலைவர், தகைசால் தமிழர், பொது வாழ்வுக்கு முன்னுதாரணமாக விளங்கக்கூடியவர் என்று பல்வேறு பெருமைகளுக்கு புகழுக்கு அணி சேர்க்கக்கூடிய வகையில் நம்முடைய வாழ்ந்து மறைந்த மகத்தான தலைவர் தோழர் ஆர் நல்லக்கண்ணு அவர்கள் 1996ஆம் ஆண்டு தென் மாவட்டங்களில் சாதி கலவரம் ஏற்பட்ட போது அவருடைய சொந்த மாமனார் சாதி வெறியர்களால் படுகொலை செய்யப்பட்டார். அந்த நிலையிலும் நிதானம் தவறாமல் ஒரு சில சமூக விரோதிகள் செய்ததற்காக சமுதாயத்தை குற்றச்சாட்ட முடியாது என்கிற முறையில் தென் மாவட்டங்களில் அமைதியை ஏற்படுத்துவதற்கு களத்திலே நின்றவர், முன்னுதாரணமாக திகழ்ந்தவர் தோழர் நல்லக்கண்ணு அவர்கள். தமிழ்நாட்டுடைய இயற்கை வளங்களை பாதுகாக்கவும் பட்டியல் சாதி மக்களுடைய ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டங்களிலும் தமிழ்நாட்டினுடைய விவசாய தொழிலாளர்களுடைய நலனுக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்தவர் தோழர் ஆர் நல்லக்கண்ணு அவர்கள். 7 ஆண்டு காலம் விடுதலை போராட்டத்திலே மாணவர் பருவத்திலே ஈடுபட்டு ஏறத்தாழ 7 ஆண்டு காலம் சிறை வாழ்வு, சதி வழக்கு, சித்திரவதை, காவல்துறையினுடைய ஒடுக்குமுறை போன்ற பல்வேறு கொடுமைகளுக்கு ஆளானவர். தமிழ்நாட்டிலே அரசியலுக்கு அப்பாற்பட்டு அனைத்து பகுதி மக்களாலும் மதிக்கப்பெற்ற தலைவராக தோழர் ஆர்என்கே அவர்கள் விளங்கினார்கள். எல்லாவற்றை விட மேலாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மகத்தான தலைவராக விளங்கிய தோழர் என் சங்கரையா அவர்களிடம் அளப்பரிய அன்பையும் பெரும் தோழமையையும் காட்டியவர் அருமை தோழர் ஆர்என்கே அவர்கள். தோழர் நல்லக்கண்ணு அவர்கள் பொது உடைமை கொள்கை இந்த நாட்டில் கோலோச்ச வேண்டும், பொதுமுறை கொள்கையை பின்பற்றக்கூடிய உழைப்பாளி மக்களை அணிதிரட்ட வேண்டும் என்பதற்காக ஏறத்தாழ 80 ஆண்டுகளுக்கு மேலாக பொது வாழ்க்கையில் ஈடுபட்ட ஒரு மகத்தான தலைவர். அவருடைய மறைவு என்பது எல்லோருக்குமே ஒரு சோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கு. அவர் 100 ஆண்டுகளை கடந்து பெருவாழ்வு வாழ்ந்திருந்தாலும் இத்தகைய ஒரு மனிதர் மறைந்து விட்டார் என்பதே மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. அவருக்கு செலுத்தக்கூடிய உண்மையான அஞ்சலி என்பது உழைப்பாளி மக்களை அணிதிரட்டுவதும் உழைப்பாளி மக்களுடைய முன்னேற்றம், மறுமலர்ச்சி என்கிற முறையில் நம்மை நாம் அர்ப்பணித்துக் கொள்வதுதான் தோழர் ஆர்என்கே அவர்களுக்கு நாம் செலுத்தக்கூடிய உண்மையான அஞ்சலியாக இருக்கும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாடு முழுவதும் அவருக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய வகையில் 3 நாட்களுக்கு கட்சியினுடைய கொடிகளை அரைக்கம்பத்தில் பழக்க விடுமாறும் அவருக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்ச்சிகளை நடத்துமாறும் கேட்டுக்கொண்டுள்ளது. அவர் ஒரு ஈடு இணையற்ற தலைவர் என்பதை நான் பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன்.